ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா கேஜ் ப்ரீடிங்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கேஜ் ப்ரீடிங்கில் வர நிறை குறை, எதுக்கு நம்ம கேஜ் ப்ரீடிங்க்கு போகிறோம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சண்டைக்கோழி 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேஜ் ப்ரீடிங்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். கேஜ் ப்ரீடிங்னா ஒரு கூண்டில் நமக்கு தேவையான ஒரு சேவலையும் ஒரு பெட்டையும் இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட பெட்டையும் போட்டு ப்ரீட் பண்ணுறது பேர் தாங்க கேஜ் ப்ரீடிங்கு. இந்த கேஜ் ப்ரீடிங் போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செலக்டிவ் ப்ரீடரை சூஸ் பண்ணி அதில் குவாலிட்டியான சிக்கை இறக்கணுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஜ் ப்ரீடிங் தான் போயே ஆகணும். அப்போ தான் சிக்கோட குவாலிட்டி நம்ம பக்காவாக எடுக்க முடியும். இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு யாக்கூத் சேவலில் என்னோடய லைனேஜ் ஃபுல்லாக இறக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யாக்கூத் சேவலையும் ஒரு கதர் பட்டியும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கதர் யாக்கூத்தில் வரும். சுத்தமான லைனேஜ் எடுக்கணுன்னாலும் கேஜ் ப்ரீடிங் பக்காவாக உங்களுக்கு ஒத்துழைக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய சேவல் இவர் ஒரு 4-5 களம் போய் வெற்றி பெற்றிருக்காரு. அதுக்கு என்கிட்ட இருக்க ஒரு தரமான பெட்டைக்கு போட்டு நான் ப்ரீட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னும் போதும் உங்களுக்கு கேஜ் ப்ரீடிங் தாங்க ஒரு பெஸ்ட் மெத்தட்னே சொல்லுவேன். அப்போ தான் ப்ரீடிங்கும் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் சிக் குவாலிட்டி ரொம்ப அழுத்தமாகவும் வருங்க. அதால் தான் நம்ம கேஜ் ப்ரீடிங்க்கு போகிறோம். இந்த கேஜ் ப்ரீடிங்கில் இது ஏன் நான் ஓப்பன் ப்ரீடிங்லேயே பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். ஓப்பன் ப்ரீடிங்கும் பண்ணலாம். இப்போ உங்ககிட்ட அந்த சேவலும் அந்த பொட்டை மட்டும்தான் இருக்குது அப்படின்னிங்கன்னா ஓப்பன் ப்ரீடிங்கிறது ஒரு பெஸ்ட் மெத்தட்னே நான் சொல்லிடுவேன். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒருத்தவங்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்திருப்பீங்க. இதேமாரி ஒரு 4 களம் வென்ற சேவல்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்திருப்பீங்க. அந்த சேவலை நீங்கள் ஓப்பனில் ப்ரீட் பண்ணும்போது ஏதாவது நாய்க்கு பிடிச்சிட்டாலும் சரி, யாராவது தூக்கிட்டு போயிட்டாலும் சரி, அது உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தும். அந்தமாரி டைம்லேயும் நீங்கள் கேஜ் ப்ரீடிங்கை சூஸ் பண்ணுறது ஒரு பெட்டர் ஐடியாவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதேமாரி பார்த்தீங்கன்னாலும் ஓப்பன் ப்ரீடிங்கில் சேவல் ஃபால்ட்டாக நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் கேஜ் ப்ரீடிங்கில் சேவல் ஃபால்ட் ஆகாது. அதனால் நம்ம கேஜ் ப்ரீடிங்கை சூஸ் பண்ணிக்கலாம். அதே பார்த்திங்கன்னா நம்ம கேஜ் ப்ரீடிங்கில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓப்பன் ப்ரீட் பண்ணும்போது கோழிகளுக்கு தேவையான நிறைய சத்து ஓப்பனில் அந்த பூச்சி பச்சையெல்லாம் சாப்பிடும்போது கிடைக்கும். அதுவே நம்ம கேஜ் ப்ரீடிங்கில் பண்ணும்போது நம்ம தான் ஒரு ஹெல்த்தான ஃபுட்டாக அதுக்கு போடணும். போட்டால் மட்டுமே தான் நம்ம சிக்கோட குவாலிட்டியை நல்லா எடுக்கவே முடியும். இன்னும் தான் ப்ரீடிங் ஹெல்த்தியாக நடந்தாலும் சிக் குவாலிட்டி வேணுன்னும் போது அந்த ஃபுட்டும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டால் மட்டும்தான் சிக் குவாலிட்டி கிடைக்கும். அப்போ தான் கேஜ் ப்ரீடிங்கில் நம்ம சிறப்பான ஒரு ரிசல்ட்டை எடுக்கவே முடியும். ஸோ கேஜ் ப்ரீடிங்கில் அட்வான்டேஜ் நிறையாவே இருக்குது. ஸோ கேஜ் ப்ரீடிங்கே பண்ணுங்கள். ஏன்னா ஒரு செலக்டிவ் ப்ரீட்ஸ் அப்போ தான் கரெக்டாக எடுக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, நான் கேஜ் ப்ரீடிங் பண்ணிட்டேன், ஆனாலும் என்னோடய சிக்கு ரிசல்ட் எதுவுமே கிடைக்கல அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அது தவறு நம்மக்கிட்ட தான் இருக்கும். என்ன தவறாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரீடிங் பார்த்தீங்கன்னா சேம் ஏஜில் இருக்கக்கூடிய போடாதீங்க. அதாவது ஒரு 2 இயர்ஸு அதுக்குள்ளே இருக்க கோழியெல்லாம் போட்டு, அதாவது அந்த பட்டா ஸ்டைலில் இருக்க கோழியெல்லாம் போட்டு பண்ணாலும் உங்களுக்கு சிக் குவாலிட்டி கிடைக்காது. அதாவது ஒரு 3 வயசு 4 வயசு இருக்க சேவலையும் ஒரு 2 ஏஜ் இருக்க பெட்டைக்கு போட்டாலும், அதேமாரி 4 வயசு 5 வயசு இருக்க பெட்டைக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் சேவலை போட்டிங்கனாலும் ஒரு சூப்பரான சிக் குவாலிட்டி கிடைக்கும். அதாவது கேஜ் ப்ரீடிங் பண்ணால் மட்டும் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடாது. ப்ரீடரை சூஸ் பண்ணுறதுலேயும் உங்கள் திறமையை காட்டினா மட்டுமே தான் உங்களோட சிக் குவாலிட்டி பெஸ்ட்டு குவாலிட்டியாக வரும். ஸோ உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சிருக்கேன். இது போன்ற நிறையா வீடியோவும் போடுறேன்.